ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக, ரொம்ப டேஸ்ட்டாக, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக, நம்ம எந்த ஒரு மோல்டும் யூஸ் பண்ணாமல் சாஃப்டாக ப்ளஃபியாக ஒரு கேக் ரெசிபி. இதை ஸ்நாக்னும் வச்சுக்கலாம். நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 4 பழுத்த வாழைப்பழம். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை வச்சு நாம் இந்த சூப்பரான சாஃப்டான கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவையை நான் நுணுக்கி சேர்த்துருக்கேன். இதில் அதே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நாம் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாகு பதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கரைச்சி அதில் இருக்கிற தூசியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வைங்க. இது அப்படியே அந்த ஹீட்டில் கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நாம் வடிகட்டி இந்த வெல்லம் தண்ணியை மட்டும் நாம் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொதித்து இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 வாழைப்பழம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசியறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அரைச்சி எடுக்க. இப்போது இது கூட நாம் ஒரு 3 ஏலக்காய் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக நீங்கள் பொடியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காயாக வச்சுருக்கிறதுனால இதில் சேர்த்து நான் இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போது ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நாம் ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தா இந்த வெல்லம்மை இதை மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ தூசு தும்பு இருக்குது பாருங்கள். அதனால தான் வெல்லத்தை எப்பயுமே யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்துணும். இப்போ அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது கூடயே நாம் அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழம், ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இது 3த்தையும் நல்லா சேர்த்துட்டு நாம் நல்லா கட்டிகள் திப்பிகள் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நாம் இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இது ரவை போட்டிருக்கிறதுனால நாம் ஒரு 1/2 hour இதை அப்படியே விட்டுடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் உருக்குன நெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி, ஒரு 10 திராட்சையை நாம் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா தேங்காவை இதை மாதிரி பொடியாக நறுக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நாம் ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த கேக் நடுவில் நாம் சேர்க்கும்போதும் கேக்கோட மேல் பாகத்தில் சேர்க்கும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வாயில் அங்கங்கே கடிப்படும்போது இந்த தேங்காவோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ரவையோடு இது சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நீங்கள் பாதாம் பருப்பு, பிஸ்தா இது எல்லாமே நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த திராட்சைலாம் நல்லா உப்பி வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த இந்த ரவை கலவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்கும். ஏன்னா நம்ம 1/2 hour ஊற வச்சதுனால ரவை நல்லா ஊறி இருக்கும். இப்போ இது நாம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், முந்திரி, திராட்சையில் பாதி எடுத்து இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதியை மேலே நாம் ஒரு டெக்கரேஷனுக்காக சேர்க்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிச்சம் இருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருங்க. நம்ம பின்னாடி சேர்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்க்குறோம். பேக்கிங் சோடா இது சேர்க்கறதுனால நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ப்ளஃபியாக நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போ இதை மாதிரி கிளாஸில் நீங்கள் வந்து சைடில் நெய் தடவிட்டு நீங்கள் வந்து ஒரு அரை கப்பு போல் நீங்கள் இதை ஊற்றிக்கலாம். ஃபுல் கப்பும் ஊற்றக்கூடாது, ஒரு அரை இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு இந்த ரவையை வந்து ஊற்றிட்டு மேலே நாம் எடுத்து வச்சுருந்த இந்த முந்திரி, தேங்காய், திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ஊற்றுறதுக்கு முன்னாடி நாம் கிளாஸில் வந்து நல்லா நெய் தடவிட்டு வைக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நாம் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போது லைட்டாக தட்டி விடுங்க, ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி அவிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு மேலே வந்து அந்த இட்லி தட்டு நான் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நாம் இந்த கிளாஸை வந்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது வந்து வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டூத் பிக் ஒன்று வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து அந்த டூத் பிக்கை குத்தி விடுங்க. இந்த ரவை கேக் வந்து ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இது மாதிரி டூத் பிக் ஒன்று வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒட்டாமல் வருது. இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வைக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டீமோல்ட் பண்ண முடியும். சூடாக இருக்கும்போதே உங்களால் பண்ண முடியாது. அப்புறம் இந்த கேக் வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இதை மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கை வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சேர்த்துருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.